ட்ரெயின்லி ப்ராஃபிட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் கூட ஏப்ரல் மாத வாக்குத்தத்த தலைப்பாக நம்ம பார்க்க இருக்கிறது தீங்கு அணுகாது. கர்த்தர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. இந்த நாளிலும் அதே வாக்குத்தத்த தலைப்புல நான் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில இருந்தா நிச்சயமா தீங்கு அணுகும். சோ இந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அதனால அது என்ன 3 காரியம் நம்ம பார்த்துட்டு கர்த்தர் அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னா இந்த நாள்ல ஒரு விடுதலையை கொடுத்து வாழ்நாள் எல்லாம் தீங்கு அணுகாத ஒரு வாழ்க்கைய நமக்கு தருவாரு நான் விசுவாசிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் விசுவாசிங்க. என்னென்ன 3 காரியம் அப்படின்னா, முதலாவது காரியம் பாவம். நம்மளிடத்துல பாவம் சின் இருந்தது, நம்ம வாழ்க்கையில பாவம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா நம்மளுக்கு தீங்கு உண்டு. தீங்கு இருக்க கூடாது அப்படின்னா நம்ம பாவம் பண்ணக்கூடாது, நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது. 2வது காரியம் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாம நம்மளோட வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா நிச்சயமாவே தீங்கு அணுகும். 3வது காரியம் டிஸ்ரெஸ்பெக்ட், கர்த்தரையோ கர்த்தரின் தேவ மனுஷங்களையோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையோ நம்ம அவமதிக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமாவே நமக்கு தீங்கு நிச்சயம். பயப்படாதீங்க, கர்த்தர் இந்த 3 காரியத்துல இருந்தும் இந்த நாள்ல நமக்கு விடுதலையா தருவார். முதலாவது காரியம் பாவம். நிறைய பேர் இருக்காங்க பைபிள்ல பாவம் செஞ்சவங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது அனனியா சஃபேரா. சோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஒரு லேண்டை வித்துட்டு அதுல ஒரு ஷேரை மறைச்சு வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாங்கன்னு வசனம் சொல்லுது. 5வது அதிகாரம் 3-4 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இந்த நாள்ல கூட நீங்க உங்களுடைய காரியத்தை யோசிச்சு பாருங்களேன். தேவனிடத்துல நீங்க பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறீங்களா? தேவ காரியத்துல நீங்க பொய் இருக்கா உங்க இருதயத்துல? எப்ப நீங்க பொய் சொல்வீங்கன்னு இதுல போட்டிருக்கு பாத்தீங்களா? சாத்தான் உங்க இருதயத்தை நிரப்புனா மட்டும்தான் உங்களிடத்துல இருந்து பொய் வரும். ஏன்னா சாத்தான் தான் பொய்க்கு பிதா. நீங்க பொய் சொல்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க யாரோட பிள்ளைங்க? சாத்தானோட பிள்ளைங்களா ஆயிடுவீங்க. அதனால இந்த வேலையில யோசிச்சு பாருங்க. இந்த அனனியாக்கும் சஃபேராக்கும் என்ன நடந்ததுன்னா, மரணம். அதே இடத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த வேலையில நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமே, ஆண்டவரே நான் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நான் உண்மையா இருக்கணும், நான் உம்முடைய பிள்ளையா இருக்கணும். பொய் மாத்திரம் அல்ல. நீங்க தாவீதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா தாவீதோட வாழ்க்கையில கூட அவன் நிறைய காரியங்கள், அடல்ட்ரி, மர்டர், அந்த மாதிரி பாவங்களை அவன் செஞ்சிருக்கிறான். நான் இன்னொன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடுனவனா இருந்தான். இந்த நாள்ல நம்மளும் பாவத்தை விட்டு ஓடுறவங்களா இருப்போம். பாவத்தை விட்டு மட்டும் நம்ம ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், ராஜ வாழ்க்கை நமக்கு நிச்சயங்க. யோசேப்புக்கு கிடைச்ச மாதிரி தீங்கு வர மாதிரி தெரியும். யோசேப்ப சிறையில போட்டாங்க, என்னென்னவோ கஷ்டம் அவன் அனுபவிச்சான் தான். ஆனா தீங்கு வர மாதிரி தெரியும். ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் அவனை அரியணையில ஏற்றினாரு. இந்த வேலையில கூட பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவோம், பரிசுத்தத்துக்காக கெஞ்சுவோம். ஆண்டவர் இதெல்லாம் என்னோட பலவீனங்கப்பா, என்னோட பலவீனத்தை நீங்க எடுத்து போடுங்க, என்னோட பலவீனத்தை எடுத்து போடுங்க. நான் என் மாம்சத்துக்கு இணங்காதபடி ஆண்டவரை எனக்கு உங்க கண்ணுல கிருபை கிடைக்கட்டும், நான் பரிசுத்தமாகட்டும். ஒரு நாளும் நான் பரிசுத்தத்துல ஆண்டவரை மேம்பட எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பார். அடுத்த காரியம் நான் என்ன சொன்னேன்? கீழ்ப்படியாமைக்கு ரொம்ப ஃபெமிலியரான எக்ஸாம்பிள் ஜோனாவை ஆண்டவர் என்ன சொன்னாரு? நின்னேவே பட்டணத்துக்கு போய் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை சொல்ல சொன்னாரு. ஆனா யோனா என்ன பண்ணா? 3வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு வாங்கல. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா? நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவரோட வார்த்தைக்கு when you disobey, நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஆண்டவரோட சமூகத்தை விட்டு விலகுறீங்க. வசனம் இங்க தெளிவா சொல்லுதுப்பாங்கல்ல, யோனா ஆண்டவரோட சமூகத்தை, கர்த்தரோட சமூகத்தை விட்டு விலகி ஓடுறானா. அப்போ தீங்கு வராம வேற என்ன வரும்? இந்த வேலையில யோசிச்சு பாருங்க. நீங்க
கீழ்ப்படியாம இருக்கீங்களா? கர்த்தர் சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீங்களா? அப்பனா என்ன அர்த்தம்? கர்த்தரோட பிரசன்னத்துல, கர்த்தரோட சமூகத்துல நீங்க இல்லைன்னு அர்த்தம். கர்த்தரோட சமூகத்துல நீங்க இல்ல அப்படின்னா கர்த்தர் எப்படி உங்களை தீமையில இருந்து காப்பாற்ற முடியும்? இந்த வேலையில யோசிங்க, இந்த வேலையில யோசிங்க. யோனா மீனின் வயிற்றுல 3 நாள் இருந்தான், 3 நாள் ராப்பகல் இருந்தான்னு வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பி ஜெபித்த பொழுது அவனுக்கு விடுதலை உண்டாச்சு. இந்த வேலையில கூட இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, லோத்தோட மனைவி சோதம் கொமோரால இருந்து லோத்தோட மனைவியும் ஆண்டவர் விடுவிச்சாரு. எப்படி விடுவிக்கிறாருன்னு பாருங்களேன். 19வது அதிகாரம் 16வது வசனம். லோத்து தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். என்ன பண்றான் ஏஞ்சலு? லோத்தோட வைஃப் அவனோட 2 பிள்ளைகளையும் கைய புடிச்சு கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே விடுறாங்க. ஏன்னா இந்த பட்டணம் அழிந்து போக போகுதுன்னு சொல்லி. ஆனா என்ன சொல்றாங்க? ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்றாங்க, பின்னிட்டு பாராதே. 17வது வசனம் சொல்லுது, பின்னிட்டு பாராதே, நீ போ, சந்தோஷமா இரு, சுகபத்திரமா இரு, பின்னிட்டு பாராதேன்றாங்க. ஆனா லோத்தோட மனைவி என்ன பண்ணிட்டா? பின்னாடி திரும்பி பார்த்துட்டா. அந்த இடத்துலயே உப்பு தூணா மாறிட்டா. 26வது வசனத்துல இருக்குது. அப்ப இந்த வேலையில யோசிச்சு பாருங்க, ஆண்டவரோட வார்த்தையை மட்டும் நம்ம கீழ்ப்படியில அப்படின்னா நமக்கு தீங்கு நிச்சயம். ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர் உங்க இடத்துல எதிர்பார்த்திருக்கிறாரா? ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லி நீங்க தாமதிச்சு கொண்டிருக்கீங்களா? அந்த பாதையில இருந்து தயவு செஞ்சு வந்துருங்க. ஏன்னா அது ஆண்டவரோட சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறீங்க. ஆண்டவரோட சமூகத்துக்குள்ள வந்துருங்க. ஆண்டவரோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த ரேடியஸுக்குள்ள வந்துருங்க. தீங்கு அணுகாம அவர் பார்த்து கொள்ளுவாரு. 3வது காரியம் டிஸ்ரெஸ்பெக்ட்னு சொன்னேன் இல்லையா? தேவனையும் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷர்களையும் நம்ம அவமதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில தீங்கு நிச்சயம். அது நம்ம வருத்தப்பட்டே ஆக வேண்டிய காரியம். இந்த நாளையும் யோசிச்சு பாருங்க. முதலாவதா யார் அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மோசேயோட சிஸ்டர் மிரியம் என்ன பண்ணா? மோசேக்கு விரோதமா பேசினான்னு வசனம் சொல்லுது. வாங்க என்னோடு கூட வாங்கல. நம்பர்ஸ் 12வது என்னாகவும் 12வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள், கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? இந்த வேலையில யோசிங்க. எந்த ஊழியக்காரரை பத்தி நீங்க விரோதமா பேசி கொண்டிருக்கிறீங்க? எந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷங்களை பற்றி நீங்க விரோதமா காசிப் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? எல்லாத ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருக்கீங்களா? அவரைங்களை பற்றி நீங்க புறம் பேசி கொண்டிருக்கிறீங்களா? இல்ல, மிரியாம பாருங்க, 10வது வசனம் சொல்லுது, ஆரோன் மிரியாமை பார்த்த போது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். ஆண்டவரோட கோபாக்கினம் மட்டும் வந்துச்சுன்னா நம்மளால தாங்கவே முடியாது. மனுஷனோட எதிர்ப்பை கூட நம்ம தாங்கிக்கலாம். ஆனா தேவன் நமக்கு எதிராக எழும்பிட்டாங்க அப்படின்னா நம்மளால அது தாங்கவே முடியாது. இந்த வேலையில மனம் திரும்புங்க. தேவனை மனுஷங்களை நீங்க தூஷிக்காதீங்க. தேவ மனுஷங்களை தூஷிச்சிடாதீங்க. ஊழியக்காரங்க என்ன வேணா அவங்க செய்யட்டும். நம்ம யாரு? நியாயம் தீர்க்கிறது கர்த்தர். அவர்தான் நியாயம் தீர்க்கணும். நம்ம நியாயம் தீர்க்க கூடாது. நம்ம கண்ணார பார்த்திருந்தா கூட நம்ம பேச வேண்டாம். ஊழியக்காரங்களை பத்தி பேச வேண்டாம். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை பத்தி நம்ம பேச வேண்டாம். நம்மளோட நாவு பயந்து இருக்கட்டும். கர்த்தரோட தாசனை பத்தி பேச பயம் இல்லையான்னு கர்த்தர் கேட்கிறாரு. நம்மளுக்குள்ள அந்த பயம் இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, மீகாள், தாவீதோட மனைவி மீகாள் என்ன பண்ணா தாவீது நடனம் ஆடிக்கொண்டு வரும் பொழுது வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன். 2 சாமுவேல் 6:16 தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். மனசுக்குள்ள அவமதிச்சாலாம். அப்போ இந்த வேலையில யோசிச்சு பாருங்க. நம்ம வெளியில வாய் வார்த்தையா சொல்லாம மனசுக்குள்ளேயே யாருன்னா அவமதிச்சு கொண்டிருக்கோமா? மனசுக்குள்ளேயே அவங்கள பத்தி நம்ம அவமானமா நினைக்கிறோமா? கீழ்த்தரமா நினைக்கிறோமா? அது வேண்டாம். நம்ம மனசு ஆண்டவருக்கு நம்ம இருதயம் கூட தெரியும். இருதயத்தை பாக்குறவர் ஆண்டவர். வெளித்தோற்றம் மட்டும் இல்ல, இருதயத்தையும் பாக்குறாரு. இருதயத்துல என்ன இருக்கு? இருதயத்தை
உலகத்துல நீங்க யார அவமதிச்சு கொண்டிருக்கீங்க? ஊழியக்காரங்களை அவமதிக்காதீங்க, அனாயிண்டட் அவமதிக்காதீங்க. இந்த வேலையில மனம் திரும்புங்க. மீகாலுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவ சாகுற வரைக்கும் அவ பிள்ளை இல்லாம இருந்தா, இதன் நிமித்தம்னு சொல்லுது. அப்போ இதன் நிமித்தம் அவ சாகுற வரைக்கும் பிள்ளை இல்லாம இருந்தான்னு வசனம் சொல்லு. வேண்டாம், இந்த மாதிரி தண்டனைகள் நமக்கு வேண்டாம். நம்ம கர்த்தரை விரோதிக்க வேண்டாம் இல்லையா? மூன்றாவதா நமக்கு தாவீதை பத்தி நல்லா தெரியும். தாவீது கிட்ட எத்தனையோ குட் கேரக்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம நினைச்சா கூட நம்மளால செய்ய முடியாத அளவுக்கு அவர் அவ்வளோ கர்த்தர் முன்னாடி நல்ல நல்ல குணாதிசயங்களோடு வாழ்ந்த மனுஷன். ஆனா அவரே அவரோட வாழ்க்கையில ஒரு சின்ன தப்பு பண்ணாருங்க. அது அந்த அடல்ட்ரி, அந்த பத்ஷேபா உரியாவின் மனைவியின் இடத்துல அவர் விபச்சாரம் செய்ததும், அந்த உரியாவை கொலை செய்ததும் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய பாவம். அது பாருங்களேன். இப்பொழுதும் கூட என்னோட கூட வாங்க, 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 14வது வசனம். அது என்ன சொல்றதுன்னா, இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினாலே உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். நீ இந்த பாவம் பண்ணல, இந்த பாவத்துக்கு நீ அழுவுற, மனம் கசக்குற, மனம் திரும்புற. ஆனா இதன் நிமித்தம் நீ சாக மாட்ட, நீ உயிரோட இருப்ப. ஆனா இதன் நிமித்தம் நான் உன் பிள்ளைய அடிக்க போறேன், உன் பிள்ளை இறந்து போயிடுவான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னொரு மொழியாக்கத்துல சொல்லுது, because you have shown utter contempt, இன்னொன்னு இல்ல, utter disrespect for the Lord. அவன் அந்த பாவத்தை செய்யும் போது என்ன ஆயிடுச்சான்? he showed disrespect for the Lord. தாவீதும் என்ன பண்ணிட்டான்? அவனோட வாழ்க்கையில அந்த ஒரு சின்ன தவறை செய்யும் பொழுது ஆண்டவரையே அவமதிச்சிட்டான். அதன் நிமித்தம் அவனோட பிள்ளை இறந்து போயிடுச்சு. இந்த நாள்ல நம்மளை யோசிச்சு பார்க்கலாமா? நம்மளை ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாமா? ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் செக் நம்மளை பண்ணி பார்க்கலாமா? இந்த 3 காரியம் நம்மள இடத்துல இருக்குதா? நம்ம இடத்துல பொய் சொல்லுகிறோமா? பாவம் செய்கிறோமா? இல்ல பாவத்தை விட்டு விலகுறவர்களா இருக்கிறோமா? அதே மாதிரி கர்த்தரை விட்டு விலகுன ஜோனா மாதிரி இருக்கிறோமா? இல்ல கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படிந்து கர்த்தரோட சமூகத்துக்குள்ளேயே இருக்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா? கர்த்தரையும் தேவனையும் தேவ மனுஷர்களையும் மதிக்கிறவர்களா, கனப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? இல்ல அவமதிக்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த வேலையில யோசிச்சு பாருங்க. இந்த வேலையில யோசிச்சு பாருங்க. நம்ம மனம் திரும்பலாமா? இந்த வேலையில மனம் திரும்பலாமா? நம்ம ஆண்டவரோட பாதத்தை பிடிச்சு கெஞ்சுவோமா? நம்ம உண்மையாய் மனதுருக்கத்தோடு என்னோட கூட நீங்களும் ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே இயேசுவே, இந்த வேலையில எங்க இருதயத்தை ஆண்டவரே இயேசுவே, நீங்க எங்க இருதயத்தை பாருங்கப்பா. எங்க இருதயத்தை சாத்தான் நிரப்பி இருந்தா அப்படின்னா இந்த வேலையில அப்பா பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. எங்க இருதயத்தை நாங்க சாத்தானுக்கு திறந்து கொடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு திறந்து கொடுக்கிறவர்களா நாங்க இருக்க கிருபத்தாங்க ஆண்டவரே. அதே மாதிரி உம்மை விட்டு விலகி ஓடுகிறவர்களா நாங்க இருக்கக்கூடாது ராஜா. உங்க பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களா நாங்க இருக்க கூடாது ஆண்டவரே. யோனாவை போல he ran away from the Lord ன்னு இருக்கு. அப்படி இருக்க கூடாது ஆண்டவரே, அப்படி இருக்க கூடாது சுவாமி. நாங்க we should அப்பா run away from sin and not from you oh master. அந்த மாதிரி ஆண்டவரே எங்க இருதயத்தை இந்த வேலையில அப்பா இயேசுவே அப்பா பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. உம்மையே நோக்கி பார்க்கிற கிருபையை கொடுங்க ராஜா. நாங்க ஒருபோது கீழ்ப்படியாமையா இருக்க கூடாது ஆண்டவரே. கீழ்ப்படியாமையா எங்களிடத்துல இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே ஆண்டவரே, தேவ மனுஷர்களையும் தேவனையும் அவமதிக்கிற குணம் எங்களிடத்துல இருக்கும் அப்படின்னா, எங்க இருதயத்துல நாங்க அவமதிக்கிறவர்களா இருப்போம் அப்படின்னா, எங்க வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவரே ஆண்டவரே நீங்க கேக்குறீங்க, மோசேக்கு எதிரா பேச உனக்கு பயமா இல்லையான்னு கேக்குறீங்க ஆண்டவரே. இயேசுவே, ஊழியக்காரங்களுக்கு எதிராய் நாங்க பேசக்கூடாது ராஜா. அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு எங்களுக்கு தாங்க. எங்க இருதயத்துல இருந்து இந்த 3 காரியங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எடுத்து போடுங்க சுவாமி, எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, fill us oh master, holy spirit எங்களுக்குள்ள வாங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள வாசம் செய்யுங்க ஆண்டவரே. எங்க இருதயத்தை சாத்தான் நிரப்பாதபடி ஆவியானவர் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். எங்க வாழ்நாள் எல்லாம் தீங்கு அணுகாதபடி நீங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.